ஹாய் நண்பா, அரசு இன்சூரன்ஸ் நிறுவனத்திலிருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஆமாங்க, பொது காப்பீட்டுத் துறையிலிருந்து விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 500 வேகன்சி வந்திருக்கு. இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான், இன்டர்வியூ கிடையாதுங்க. முழு தகவலை சொல்ல போகிறேன். வீடியோவை முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அரசு பொது காப்பீட்டு நிறுவனமான த நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி லிமிட்டட்லேருந்து இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். த நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லீடிங் பப்ளிக் செக்டர் தான். ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி, அரசு பொது காப்பீட்டு துறையின் கீழ் வரக்கூடிய ஒரு அரசு நிறுவனம். தற்பொழுது இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து 500 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு ஜூன் 6ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 20. சரியாக பார்த்தீங்கன்னா இன்னையிலிருந்து ஒரு 11 நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்குது. ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இந்த ஜாபுக்கு இன்டர்வியூ கிடையாது, எக்ஸாம் மட்டும்தான். எக்ஸாம் உங்களுக்கு ஜூன் 26ஆம் தேதி கண்டக்ட் பண்ணுறாங்க. இருக்கக்கூடிய 500 வேகன்சிஸை வகுப்புகள் வாரியாக தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு எவ்வளவு வேலைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழகத்துக்கு மட்டும் 500 வேகன்சியில் 43 வேகன்சி அலாட் ஆகிருக்கு. அதாவது மொத்த வேகன்சியில் ஒரு 10% வேகன்சி நமக்கு தான் வந்திருக்கு. அண்ட் புதுச்சேரியிலையும் வேலைகள் இருக்குது. புதுச்சேரியில் ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தான் இருக்குது. தமிழகத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த 43 வேகன்சிஸ்மே உங்களுக்கு வகுப்புகள் வாரியாக தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்துடலாம். வயது எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைந்தபட்சம் 21 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். SC/ST கேண்டிடேட் அப்படின்னா 5 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. OBC அப்படிங்கிறது பிசி முஸ்லீம், MBC, DNC இவங்க எல்லாருமே OBC தான். 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10 வருடங்கள் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான கல்வி தகுதி குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி தான். ஸோ எனி டிகிரி எனி டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். இப்போ 2025 பாஸ் அவுட் ஆன டிகிரி கேண்டிடேட்டும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். தற்பொழுது வந்திருக்கக்கூடிய ஜாப் பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் கேட்டகரி தான் எடுக்கிறாங்க. ஸோ அப்ரண்டிஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ட்ரைனிங் தான். நீங்கள் 1 இயர் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் அண்டர் ட்ரைனிங்கில் இருப்பீங்க. ஒரு வருடம் மட்டும்தான். எண்ட் ஆஃப் த அப்ரண்டிஸில் உங்களுக்கு கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி சைட்லேருந்து சர்டிஃபிகேட் கிடச்சிரும். அடுத்தடுத்து வங்கி வேலைகளாக இருக்கட்டும் ஆர் எனி அதர் இன்சூரன்ஸ் கம்பெனி வேலைகளாக இருக்கட்டும், அதற்கு நீங்கள் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சர்டிஃபிகேட். அண்ட் இந்த 1 இயர் அப்ரண்டிஸில் நீங்கள் லேர்ன் தான் பண்ண போகிறீங்க. சரிங்களா? எப்படி ஜாப் இருக்கும், இன்சூரன்ஸ் கம்பெனியில் என்ன மாதிரியான ஒர்க்கு, எல்லாமே டாப் டு பாட்டம் நீங்கள் லேர்ன் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்டைஃபண்டும் கொடுக்குறாங்க. அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டினுடைய BFSI வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டினுடைய natseducation.gov.in இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் NATS வெப்சைட்டில் அக்கௌண்ட்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதும் உங்களுக்கான டேஷ்போர்ட் வந்துடும். அதில் சர்ச் பாக்ஸில் NIACL இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அதாவது நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் NIACL. சரிங்களா? நீங்கள் சர்ச் பண்ணதும் உங்களுக்கு NIACL அப்ரண்டிஸ் ஜாபுக்கான அப்ளை லிங்க்லாம் வந்துடும். சரிங்களா? அப்ளை பட்டன்லாம் வந்துடும். அதில் போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணனதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இமெயில் மூலமாக BFSI SSCலேருந்து கம்யூனிகேஷன் இருக்கும். சரிங்களா? யூ வில் ரிசீவ் இமெயில் கம்யூனிகேஷன் ஃப்ரம் BFSI SSC. எந்த இமெயிலிருந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும் அப்படின்னா naik.aswini@bfsissc.com இந்த இமெயில் ஐடியிலிருந்து உங்களுக்கு ஒரு இமெயில், அதாவது கம்யூனிகேஷன் எல்லாமே உங்களுடைய ரிஜிஸ்டர் இமெயிலுக்கு தான் சென்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த அட்ரஸ்ல இருந்து தான் உங்களுக்கு இமெயில் மூலமாக கம்யூனிகேஷன் எல்லாமே இருக்கும். அந்த இமெயில் கம்யூனிகேஷனில் உங்களுக்கு இந்த ஜாபுக்கான பேமெண்ட் பற்றின டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, அப்ரண்டிஸ் தானே. எதற்காக எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா பொதுவாக அப்ரண்டிஸ் ஜாபுக்கெலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வைக்க மாட்டாங்க. பியூர்லி மெரிட் செலெக்ஷன் தான். ஆனால் ஒரு பேங்க் எக்ஸாமாக இருக்கட்டும் ஆர் எனி அதர் இன்சூரன்ஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், இந்த மாதிரி டாப் லெவலில் வரக்கூடிய அரசு வேலைகளுக்கு அப்ரண்டிஸ் ஜாபாக இருந்தாலும் எக்ஸாம் வைப்பாங்க. இதன் மூலமாக லோ லெவல் மார்க் வாங்கியிருக்கீங்க டிகிரியில் அப்படின்னா நீங்களும் இந்த எக்ஸாமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் அப்ரண்டிஸ் ஜாபுக்கு போக முடியும்.
ஸோ அதனால் நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். காமனான இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய சிலபஸ் தான். அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் NIACL அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணினதும் உங்களுக்கு BFSI SSCலேருந்து ஒரு மெயில் ரிசீவ் ஆகும். அந்த மெயிலில் பேமெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி பேமெண்ட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க, அதாவது பே பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் OBCக்கு ₹800 ப்ளஸ் GST, ஆல் விமன் கேண்டிடேட் எல்லா பெண்களுக்கும் ₹600 ப்ளஸ் 18% GST, SC/ST கேண்டிடேட்க்கும் ₹600 ப்ளஸ் GST, பர்சன் வித் டிசபிலிட்டிஸாக இருக்கிறீங்க அப்படின்னா ₹400 ப்ளஸ் GST. எப்போவுமே இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஆர் எனி அதர் பேங்கிங்கில் வரக்கூடிய அப்ரண்டிஸ்க்கு இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் போடுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செலெக்ஷன் வந்து நான் சொல்லிட்டேன், ஒரே ஒரு ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. காமன் பேங்க் ஆர் இன்சூரன்ஸ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்டில் கேட்குறாங்க, கம்ப்யூட்டர் நாலேஜில் கேட்குறாங்க. இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய புக்ஸை நான் வந்து வீடியோவில் டேக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த புக்கை மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஸோ 100% இந்த எக்ஸாமில் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணாலே உங்களுக்கு ஜாப் கிடச்சிரும். அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட், அதாவது நம்ம தமிழகத்தில் 43 வேகன்சி, இந்த 43 வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் லோக்கல் லாங்குவேஜான தமிழ் உங்களுக்கு நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கணும். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட், சும்மா சிம்பிளாக ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. தமிழ் வந்து உங்களுக்கு பேச தெரியுதா, எழுத தெரியுதா, இது எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. சரிங்களா? அண்ட் அப்ளை பண்ணுற கேண்டிடேட் 10th இல்லைனா 12th வந்து தமிழில் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும், மஸ்ட்டு. அப்படி நீங்கள் படிக்கலன்னா அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது. எக்ஸாம் கிளியர் பண்ண எல்லாருக்குமே ஃபைனலாக ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான், இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் கண்டிப்பாக அப்ளிகேஷனை போட்டுருங்க. இந்த அப்ரண்டிஸ் ஜாபுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் ரேஞ்சில் தான் கொடுப்பாங்க. மந்த்லி வந்து ஒரு 9,000 மட்டும்தான். சரிங்களா? 9,000 ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். ஏன் சேலரி இவ்வளோ கம்மியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, திரும்பி நான் சொல்கிறேன், இது வந்து ஜஸ்ட் லேர்னிங் பீரியட் தான். ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் வந்து ஜாப் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் லேர்ன் தான் பண்ண போகிறீங்க. நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அவங்க உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எண்ட் ஆஃப் த அப்ரண்டிஸில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்க போகுது, நிறைய லேர்னிங்ஸ் கிடைக்க போகுது, நாலேஜை கெயின் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் நீங்கள் இந்த ஒரு ஜாபுக்கு ஜாயின் பண்ணி ஒர்க்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ 1 இயருக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுடைய கரியர் இன்சூரன்ஸ் கம்பெனியில் பூஸ்டப் ஆகிறதுக்கு இந்த ஒரு அப்ரண்டிஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃப்ரெஷர், எனி டிகிரி படித்தவங்க இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.